வெல்கம் பேக் டு த சேனல் guys. ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம எதை பார்த்துருந்தோம்னா ஒரு இன்புட் வேலிடேஷன், அதாவது நம்ம வந்துட்டு ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கான வேலிடேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அதோட கண்டினியூவேஷன் பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது லாஸ்ட் வீடியோவில் எதோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ guys. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ஸோ இந்த வேலிடேஷன்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் யூசர் கிரியேட்டட் அப்படின்னு பண்ணியிருக்கோம். எந்த விதமான ஒரு ஸ்டேட்டஸ் கோடோ எதுவுமே ப்ராப்பராக இல்லை. அதுக்காக தான் இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்றது வந்துட்டு தான் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸை நம்ம அலைன் பண்ணி அனுப்புறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு யூசர் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால டாட் ஸ்டேட்டஸ், அதில் எஸ்டிடிபி ஸ்டேட்டஸ், அதை வந்து நம்ம எங்கேருந்து இம்போர்ட் பண்ணோம், ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்து இம்போர்ட் பண்ணோம். டாட் கிரியேட்டட், ஏன்னா எனக்கு வந்து யூசர் கரெக்டாக கிரியேட் ஆயிடுச்சு. அப்புறம் பாடி இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் கிரியேட்டட் அப்படின்றத நம்ம பாஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதே மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கிரியேட் ஆகலை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இன்டர்னல் சர்வர் எரர். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபெயில் டு கிரியேட் யூசர் அந்த மெசேஜை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டூப்ளிகேட் செக். ஓகே, அதாவது இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்னுன்னு ஒரு யூசரை நான் பண்ணுறேன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு gmail.com யூசர் கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ சேம் டீட்டெயில்ஸ் வச்சு இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். டீட்டெயில்ஸ் சேமாக இருக்கலாம், ஆனால் ஐடி சேமாக இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நம்மளோட ஐடி இன்னொருத்தவங்களுக்கு இருக்கா, இல்லை. ஸோ அப்போ ஐடின்றது இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த இடத்துல ஐடி செக் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஐடி செக் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இஃப் யூசர் மேப்பில் கண்டெய்ன்ஸ் கீ அப்படின்ற மெத்தட் மூலிமா யூசர் டிடிஓ டாட் கெட் ஐடி, அதாவது நான் இந்த யூசர் மேப்பில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆன ஐடி இருந்தது, இப்போ இந்த டிடிஓவில் வர ஐடி ஆல்ரெடி இதுக்குள்ளே இருந்ததுன்னா அப்போ நான் வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுறேன். என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுறேன்னா இல்லீகல் ஸ்டேட் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ அந்த எக்ஸெப்ஷனை வந்துட்டு த்ரோ பண்ணுறேன். ஸோ மெசேஜ் என்ன அப்படின்னா யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி வந்து ஒன்னுன்ற யூசர் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ திரும்ப வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எக்ஸெப்ஷன் தான் வரும். ஓகே, என்ன வந்து இல்லீகல் ஸ்டேட் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு. ஆனால் இப்போ என்ன வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு இது வரல. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த எரர் ரீசன் வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இதை நம்ம யூசருக்கு காட்ட முடியுமா, காட்ட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் ஃபார்மேட் நம்ம வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக வந்துட்டு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பேக்கேஜோட நேம் வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர். இங்கே வந்துட்டு குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர். ஓகே, அந்த கிளாஸ் வந்துட்டு ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ் அப்படின்ற அனடேஷன் வச்சு அனடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்துட்டு ஒரு குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லராக வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம மெத்தட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக் ரிட்டர்ன் டைப் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. இப்போ நம்ம இந்த இடத்துல எதை ஹேண்டில் பண்ண போகிறோம்னா இல்லீகல் ஸ்டேட் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே, ஹேண்டில் இல்லீகல் ஸ்டேட் எக்ஸெப்ஷன் எக்ஸ். அதே மாதிரி இது ஜஸ்ட் நார்மலாக இந்த மெத்தட் போட்டு கிரியேட் பண்ணால் போதாது. இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மெத்தடை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்னு சொல்லிட்டு அனடேட் பண்ணோம். அதுக்குள்ள எந்த எக்ஸெப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், இல்லீகல் ஸ்டேட். அப்போ அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ள இந்த கிளாஸை வந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்தாதான்
இந்த என்டையர் அப்ளிகேஷனுக்குள்ள எங்க இந்த எக்ஸெப்ஷன் வந்தாலுமே இந்த அனோட்டேஷன் மூலியமா இந்த மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, அதுக்கு இந்த கிளாஸ் மேல இந்த ரிஸ்க் கண்ட்ரோல் அட்வைஸ் அனோட்டேஷன் தேவை. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஸ்டேட்டஸ் ப்ராக்கெட்ல HTTP ஸ்டேட்டஸ் டாட் கான்ஃப்ளிக்ட். ஸோ நான் கொடுத்துருக்கிற டேட்டாவில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. ஓகே, ஸோ அதான் இந்த இடத்துல மீன் ஆகுது. ரெஸ்பான்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. எஸ், ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு டாட் பாடி, அதில் வந்துட்டு மேப் டாட் ஆஃப் அப்படின்றதுக்குள்ள 1 by 1 நம்ம தரணும். ஓகே, நமக்கு இந்த இடத்துல என்ன வேணும்? டைம் ஸ்டாம்ப் வேணும். ஓகே, டைம் ஸ்டாம்ப் கரண்ட் டைம் எடுக்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, சாரி கிளாஸ் இருக்கு. எங்க இருக்குன்னா ஜாவா டாட் டைம் அப்படின்ற ஏபிஐக்குள்ள. ஓகே, இது வந்து ஒரு ஜாவா 8ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் என்ன? ஸ்டேட்டஸ் வந்து நான் 400 கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எரர். என்ன எரர் அப்படின்னா இல்லீகல் ஸ்டேட் எக்ஸெப்ஷன் அப்படின்றதான் எரர். நெக்ஸ்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷனுக்குள்ள வர மெசேஜே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன் கொடுத்துருக்குறோமா, அப்போ அதுதான் எனக்கு இங்கே வரும். அப்போ டைம் ஸ்டெப் ஸ்டேட்டஸ் எரர் மெசேஜ் அதுதான் எனக்கு வரும். இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் கொடுக்கும்போது எரர் வந்துருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து 400, டைம் ஸ்டாம்ப்பு. மெசேஜ் என்ன? யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். நம்ம இங்கே கொடுத்த மெசேஜ் இங்கே எக்ஸெப்ஷன் த்ரூ ஆன உடனே என்ன ஆகிருக்கும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே வந்து டைம் ஸ்டாம்ப்பு எரரு இந்த எக்ஸெப்ஷன் ப்ளஸ்ஸு நீங்கள் இங்கே கொடுத்த அந்த ஒரு மெசேஜ்ன்றது வந்து இங்கே கேப்சர் ஆகி இதுலேருந்து நம்ம இங்கே கெட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், இப்படி தான் வந்து நம்ம குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றத பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், ஸ்ப்ரிங் பூட் 4ல் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட இந்த வீடியோட லிங்க் வந்து இன்ஸ்டண்ட்டாக அதில் அப்லோட் வந்துடும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோஸை அப்டேட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.